வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி குண்டூர் ஸ்பெஷலான 2 டிஃபன் ஐட்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது குண்டூரில் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று புளிஹோரா தோசை, இன்னொன்று என்னன்னு நான் பின்னாடி வந்தப்புறம் சொல்கிறேன். அதாவது வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். இந்த குண்டூர் ஹைதராபாத்லேருந்து 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது நம்ம ரோடு வழியாக போகலாம், பஸ் வழியாக போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். இது போகிறதுக்கு நமக்கு நாங்கள் காரில் போனப்போ ஒரு 5:30 மணி நேரம் எடுத்தது. 5:30லேருந்து 6 வரைக்கும் எடுக்கும். ஆனால் ஃப்ளைட்டில் போனோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. நம்ம விஜயவாடா போய் தான் போகணும். இப்போ நம்ம அந்த தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப குண்டூரில் ஃபேமஸ். புளிஹோரா அப்படின்னாக்கா நம்ம புளியஞ்சாத்தை சொல்கிறோம் இல்லையா. இங்கே ஆந்திராவில் புளிப்பாக இருக்கிறதுனால அந்த எலுமிச்சம்பழஞ்சாத்தையும் புளிஹோரான்னு தான் சொல்லுவோம். அது முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நிறைய பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது நல்ல காரமான பச்சை மிளகா தான். இப்போ ஒரு கொத்த கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இங்கே முதல்ல நம்ம வாண்டியை வச்சு அதில் எண்ணெயை விட்டுடலாம். நான் நல்லெண்ணெய் தான் விட்டு இங்கே கொஞ்சம் அதில் போடுறதுக்கு பெருங்காயமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல நம்ம கடுகை போட்டுட்டு அப்புறம் மற்ற பருப்பெல்லாம் போட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் சரியாக நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பச்சை மிளகாயும் போட்டோம் இல்லையா, அது கூடயே கொஞ்சம் இந்த இஞ்சியும் துருவி வச்சு அதையும் போட்டுடலாம். அப்புறம் அதுலேயே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு, நல்ல கலர்ஃபுல் மஞ்சள் பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டு உப்பு வேணும்னா இப்போ போடலாம். உப்பையும் போட்டு நம்ம கொஞ்சம் தூள் உப்பு போட்டு அதை கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் காத்தாலேயே நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கட்டும்னு அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1.5 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிட்டேன். அது எனக்கு நல்லா ஒரு 1/2 கப்பு ஜூஸ் கிடச்சிது. அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் புழிஞ்சிட்டேன். இப்போ நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா, அதுக்கு முன்னாடி நாளே நான் 3 கப்பு அரிசி, இட்லி அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அது ராத்திரி முழுக்க இருந்ததுனால நல்லா மேலே பொங்கி வந்துருந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது. இங்கே எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நம்ம சாதத்தை போட்டு கலந்தோம் இல்லையா, அதில் வேர்க்கடலை போட வேண்டாம். சாதாரணமாக நம்ம வேர்க்கடலை போடுவோம் இல்லையா, இதுக்கு நம்ம போட வேண்டாம். அது நல்லா காலங்கத்தால் உடனே மாவு நல்லா பொங்கி இருந்தது. அதை நல்லா இலக்கிட்டு உப்பையும் போட்டு இன்னொரு தடவை நல்லா இலக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து வேணுங்கிற தண்ணி விட்டுட்டு தோசையாக வாக்க வேண்டியது தான். இது குண்டூரில் இருக்கிற ஹனுமான் டிஃபன் சென்டர் அப்படிங்கிற இடத்துல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது குண்டூருக்கு யார் போகிறதுனாலும் முதல்ல என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த ஹனுமான் டிஃபன் சென்டரில் போய் புளிஹோரா தோசை சாப்பிட்றத ரெடி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக கூட இருக்கும். அவளே கண்டுபிடிச்சது. இப்போ நான் தோசையை வாத்துடுறேன். இந்த தோசை கொஞ்சம் செவந்திருக்கு, இந்த மாமி கரிச்சிட்டாலும் நினைக்காதீங்க, இந்த மெந்தியம் போட்டதுனால அப்படி இருக்குது. அப்புறம் கேஸை கொஞ்சம் சின்னதாக்கி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டுட்டேன். நான் கொஞ்சம் தின்னாக தான் பண்ணினேன். உங்களுக்கு தடியாக வேணும்னா தடி, மெல்லிசா வேணும்னா மெல்லிசா, நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். இந்த குண்டூரை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மிடில் கிளாஸ் மெலடிஸ்னு ஒரு சினிமா வந்தது. அதில் இந்த குண்டூரை பற்றி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் இந்த டிஃபன் சென்டரில் இருக்கிற புளிஹோரா தோசை, சிட்டி இட்லி, இதை பற்றிலாம் வருது. அந்த பாட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். குண்டூரை பற்றி பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிட்டு அதுக்கு மேலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அதை போட்டோம்னா அதை போட்டுட்டு அவள் நல்லா தொறு நெய்யை பார்த்து இதில் தடவுவா. ஆனால் நான் நெய்யெல்லாம் அதில் போடலை, நல்லெண்ணெய் தான் போட்டுட்டேன். நல்லெண்ணெயை போட்டுட்டு நல்லா அதை நம்ம கையால் பெரட்டணும். என்ன தான் ப்ரஷ்ஷிலெல்லாம் நம்ம பெரட்டினாலும் அது சரியாகாது. அதனால் கையில் நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பெரட்டி எடுக்கணும். நான் போட்டிருக்க மிளகா அப்படி இந்த தடவை கொஞ்சம் காரமாக நான் 1 கப்பு இதுக்காகவே பண்ணினேன். இந்த ஊர் மிளகாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸ்பைஸ் சென்டர் ஆஃப் இந்தியான்னு பேர் இதுக்கு. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த கட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல மெலிசா. அது நிறைய தூவனா, அவள் நிறைய வெங்காயம் போடுவாள். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு அப்புறம் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி 1 கப்பு, நல்லா 1 கப்பு, 3/4 பாகம் இருக்கிற கப்பில் கொஞ்சம் பெரிய கப்பாகவே நிறைய எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக நம்ம இந்த
எலுமிச்சம்பழம் அதை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டுடலாம். அப்புறம் அழகாக இதை கீழே விடாமல் நல்லா பரத்திட்டு மடித்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து அவள் சட்னி கொடுப்பா. ஒன்று வந்து வேர்க்கடலை சட்னி, இன்னொன்று வந்து இந்த வேர்க்கடலை அதுலேயே தேங்காய் நம்ம பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தா, இன்னொன்று வந்து க்ரீன் சட்னி, அப்புறம் சாம்பார். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை மிளகா சட்னி நல்லா காரமாக பண்ணிவிட்டு அப்புறம் வறுத்த அரைச்ச சாம்பாரும் பண்ணியிருக்கேன். பண்ணி தான் அன்றைக்கி வந்து நான் கொடுத்தேன். இது இந்த மாதிரி தான் அவள் கொடுப்பா. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டமும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸாக, அதுவும் நான் காமிக்கிறேன். அந்த வேர்க்கடலை சட்னியை வந்து இங்கே பல்லி சட்னி அப்படின்னு சொல்லுவாள். பல்லின்னா அந்த வேர்க்கடலை, இந்த ஊரில் வேர்க்கடலை நிறைய விளையாட்டுனால அதை நிறைய யூஸ் பண்ணுவாள். இன்னொரு மாதிரி நம்ம பண்ணலாம், ஆனால் அவள் பண்ண மாட்டாள், நான் பண்ணியிருக்கேன். இந்த சாட்டுக்கு நம்ம வந்து க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, புளி சட்னிலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டுட்டு அதை நல்லா பெரட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த புளியோரை, அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தையும் கலந்து கொடுக்கலாம். அது மாதிரி நான் சும்மா பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லாவே இருந்தது. ஒன்று தான் பண்ணினேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிட்டி இட்லின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நான் அந்த சட்னியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஆற்றுல எப்போவுமே இந்த சாட் சட்னி எல்லாம், க்ரீன் சட்னி, அப்புறம் அந்த ஸ்வீட் சட்னியெல்லாம் பண்ணி வைப்பேன். இங்கே சாம்பார் வச்சுருக்கேன். அரைச்சி விட்ட சாம்பார் ஆனதுனால மேலே கொஞ்சம் தேங்காய் பால் எங்கிட்ட இருந்தது, அதுவும் கொஞ்சம் விட்டு சூப்பராக இருந்தது. இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நல்லா வயர் நிறைஞ்சிடும். நீங்கள் போனீங்கன்னாக்கா இதை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் லஞ்சுக்கு பசியே எடுக்காது. இதே மாதிரி தான் நம்ம வந்து 3க்கு 1ங்கிற விதத்தில் 3 அரிசி, ஒரு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக மெந்தியம் போட்டு தோசை அளவுக்கு போட வேண்டாம். நல்லா இதை வந்து ராத்திரி பூரா வச்சுட்டு அது பொந்தி வந்ததுக்கப்புறமா ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இட்லியை நல்லா சாஃப்டாக இருக்கும். மல்லிப்பூன்னு சொல்லுவாள், ஆனால் இது ரொம்ப ஜோராக இருக்கும். அதில் போட்டு எடுத்துடலாம். இந்த மோல்டில் நான் போட்டு எடுத்திருக்கேன். அவள் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கூட பெரிய இட்லியாக இருக்கும். அவ்வளோ இதை விட கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி எங்கிட்ட இட்லி தட்டி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், அந்த இட்லி எடுத்துகிட்டு இந்த கையில் இது மாதிரி ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டு அதில் நல்லா காரசாரமாக இந்த மிளகாப்பொடியை போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு நெய்யை நல்லா தாராளமாக அங்கே கொட்டிட்டு அப்புறம் கொடுப்பா. இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ நெய் சாப்பிடுவோமான்னு தெரியல. ஒரு நாள் பரவாயில்லைன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இதுக்கு தான் சிட்டி இட்லி. இதுவும் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் குண்டூர் போனீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாள், குண்டூர் போகிறேன்னா ஹனுமான் டிஃபன் சென்டருக்கு போய் டிஃபன் சாப்பிட மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஸ்டேஷன் கிட்டேயே இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக போய் சாப்பிட்டுடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே சொல்கிறேன். எங்களுக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. இதை பற்றியெல்லாம் நெய் தான் நான் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அவ்வளவு போடலை. அதில் வந்து ஒரு 1/4 பங்கு நான் நெய் போட்டிருக்கேன். இங்கே வந்து மிளகா ரொம்ப ஜாஸ்தி. வந்து மிளகாயை நிறைய சாப்பிடுவா. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நெய்யும் சாப்பிடுவா, நிறைய தயிரும், கட்டி தயிர் அது கூட ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சாப்பிட்டுப்பா. அதனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்கவே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். சுட பண்ணி நம்மளுக்கு அந்த மந்தார இலையிலையோ இல்லை இலையிலையோ வச்சு கொடுப்பா. ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கும் 2 வகையான சட்னி, சாம்பார் எல்லாம் உண்டு. இதெல்லாம் தான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இனிமேலும் என்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களை. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாட்டி சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒத்துண்டு பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.